எல்லாருக்கும் வணக்கம். குவைத்தில் மஜ்ரா தோட்டத்தில் மருந்து எப்படி அடிக்கிறாங்க பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். எங்களுடைய கெஸ்ட் ஹவுஸ்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? பாருங்கள் எப்படி அடிக்கிறாங்க மரத்துக்கு. அந்த மரத்துக்குள்ளே ஒரு புழு ஒன்று இருக்கும், வெள்ளை புழு பெருசாக இருக்கும். அது உள்ளே பார்த்திங்கன்னா குடஞ்சி மரத்தை எல்லாம் சாப்பிட்ரும். அப்புறம் பேரிச்சம் பழம் சரியாக வராது. சரிங்களா? பாருங்கள் எப்படி அடிக்கிறாங்க. இந்த மருந்து ரொம்ப ஹார்டுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பாதியில் 2 பக்கம் மரம் இருக்குது. இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, இது திவானின்னு சொல்லுவாங்க. இங்கே அரபியில் குவைத்தில் திவானின்னு சொல்லுவாங்க. கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லலாம், ஃபார்ம் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். எப்படி இருக்கு நம்ம கெஸ்ட் ஹவுஸ் பாருங்கள். அந்த பனைமரம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அது பனைமரம் இல்லை, மரம் மாதிரி. இங்கே வேறு அமெரிக்கன் நக்கல்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி தான் இருக்கும், சேம் பனைமரம் மாதிரியே இருக்கும். இதுலேயும் அந்த பூச்சி இருக்கும், அந்த வண்டு இருக்கும், அந்த புழுவும் இருக்கும். நிறைய மரம் காலி பண்ணியிருக்கு. அந்த புழு உள்ளே பார்த்திங்கன்னா காலி பண்ணிவிடும். இந்த இடம் பார்த்திங்கன்னா இவங்க கொய்த்திங்கன்னா உட்கார இடம். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்தாங்கன்னா இங்கே உட்காருவாங்க. வெயில் நல்லா உள்ளே உட்காருவாங்க. இந்த 2 கெஸ்ட் ஹவுஸ் ரூம் இருக்குது. இப்போ அதாவது இந்த சாயங்கால டைமில், இப்போ இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் இந்த சம்மர் வர டைமில் பார்த்திங்கன்னா சாயங்கால டைமில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் வெளியில் உட்காருவாங்க. அந்த இடம் தான் இது. குளிர் நாளில் இந்த இடத்துல டென்ட் இருக்கும், கைமா. இப்போ தான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கழட்டிட்டோம். நம்ம தோட்டத்தில் உள்ள பூ பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த பேப்பர் பூ, அது பேர் என்னன்னு எனக்கு தெரில, அழகாக இருந்துச்சு. இதுக்கெல்லாம் அடிச்சுட்டு அந்த பக்கம் மஜ்ரா, இன்னொரு பக்கம் மஜ்ரா இருக்குது, அங்கேயும் போய் அடித்தோம். பாருங்கள், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள்.